Hi friends, this is Karthika from Sri Sai Monis TNPC Academy. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு எந்த டாபிக் யூனிட்டில் வந்துட்டு இந்திய ஆட்சியல் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இதில் இந்த இந்திய ஆட்சியலில் ஒவ்வொரு டாப்பிக்கும் எந்த யூனிட்டில் கவர் ஆகுது அப்படின்றதும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ பார்த்துட்டு நோட்டில் அந்தெல்லாம் என்னென்ன கண்டென்ட்னு எழுதிட்டு அதுக்கடுத்து இந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஓகே, இதில் வந்துட்டு நம்ம இந்திய அரசியலமைப்பில் வந்துட்டு எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் ஒரு யூனிட் இருக்குது, 10th ஒரு யூனிட் இருக்குது, அடுத்து 11th வந்து ஒரு கொஞ்சம் போர்ஷன் மட்டும்தான், அடுத்து 12th வந்துட்டு ஃபுல் யூனிட் இந்திய அரசியலமைப்பு சட்டம்னே ஒரு யூனிட் இருக்குது, அது வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம 6th ஸ்டாண்டர்ட் தான் எடுத்துக்க போகிறேன். 6th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு நம்ம நினைப்போம் ஒரு ரெண்டாம் சும்மா சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் தான். ஆனால் ஒரு கொஸ்டினும் நம்மளுக்கு இந்த வரைக்கும் தெரியாத புது மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? ஸோ வந்துட்டு அதை நம்ம வந்துட்டு ஈஸியானது தானேன்னு சொல்லிட்டு லூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ எந்த கொஸ்டினுமே இந்தியன் பாலிட்டியில் வந்துட்டு எந்த கொஸ்டினுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு சின்ன கான்வர்சேஷன் ஓடிட்டுருக்கு. அதை ஜென்ரலாக சொல்கிறாங்க. அதில் நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்குவோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், நமது அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான். அதாவது குரூப் 1லேருந்து குரூப் 4 வரைக்கும் இருக்கிற இந்திய அரசியலமைப்பு ஒரே சிலபஸ் தான். ஆனால் அவங்க கேட்குற கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் லெவல் தான் மாறும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4 கொஸ்டினில் பாலிட்டியில் ரொம்ப சிம்பிளாக கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டினை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போது அப்படின்னு சொல்லிட்டு வித் டேட்டோட கேட்பாங்க. நம்ம டேட்டை இயர் மட்டும் படிச்சிடக்கூடாது, வித் டேட்டையும் சேர்த்து தான் நம்ம படிக்கணும். ஓகேவா? இப்போது அதை தான் இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950 ஜனவரி 26. ஓகேவா? அந்த நாளை தான் நம்ம எதாக கொண்டாடுறோம் அப்படின்னா குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஓகேவா? ஸோ எந்த நாளை வந்து நாம் குடியரசு தினமாக கொண்டாடுறோம்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த 1950 ஜனவரி 26 தான் நாம் வந்துட்டு குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஸோ இதில் 2 கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். எந்த நாளை நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம் அப்படின்னும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950 ஜனவரி 26 தான் நாம் எதை கொண்டாடுறோம்? குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஓகேவா? அடுத்து இந்தியா குடியரசு ஆன நாள் எது அப்படின்னு கேட்டாலும் 1950 ஜனவரி 26. ஸோ 2 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இதுலேருந்து கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இதில் வந்துட்டு முக்கியமாக இதிலேருந்து பாருங்கள் 1929ஆம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாடு வந்துட்டு 1885லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஓகேவா? அடுத்து ஒவ்வொரு இயரும் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு வருஷம் நடக்கும். இல்லை அப்படின்னும் போது 2 இயர் கம்பைன் பண்ணி லாகூர் காங்கிரஸ் மாநாடு வந்து நடத்திட்டே இருந்தாங்க. சரியா? இப்போது 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு வந்து நடைபெற்றுச்சு. அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? 1929 காங்கிரஸ் மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா நம்ம லாகூரில் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? அதே மாதிரி இல்லை இப்படி கேட்கலாம் அப்படின்னா லாகூரில் எப்போது காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றுச்சு அப்படின்னா எப்போது? 1929. ஸோ வந்துட்டு நம்ம கொஸ்டின்ஸை வந்துட்டு 2 மாதிரியாகவும் பார்த்து எழுதிக்கணும். இதுலேயும் அதே மாதிரி 2 கொஸ்டின் நம்மளே ஆன்சரை வச்சு கொஸ்டின் க்ரியேட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணி பழகிக்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள், அந்த நாள் என்னைக்கு 1929 லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டை தான் முழு சுயராஜ்யம் அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். முழு சுயராஜ்ய நாள் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னா 1929 லாகூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தான் முழு சுயராஜ்யம் என்ற கருத்து எப்படி இருந்துச்சான்? ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு, அங்கே தான் வலுப்பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? நடைமுறைக்கு வந்தது பார்த்தோம், அடுத்து குடியரசு தினம் பார்த்தோம், அடுத்து வந்து முழு சுயராஜ்ய தினம் அதுவும் பார்த்தாச்சு. சரியா? அடுத்து வந்துட்டு 1930 ஜனவரி 26 அன்று முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. இது கண்டிப்பாக நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா?
அப்போது முழு சுதந்திர சுயராஜ்யம் வாங்கினது அப்படின்னு ரொம்ப ஸ்டாண்டர்டாக ஆனது வந்து 1929 லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் சொல்கிறாங்க. முழு சுயராஜ்யம்ன்றது ரொம்ப வந்துட்டு அந்த கருத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதே வந்து 1930 ஜனவரி 26 வந்துட்டு முழு சுயராஜ்ய அதாவது முழு சுதந்திர நாளாக கொண்டாடினாங்க. முழு சுதந்திர நாள் எப்போ அப்படின்னா 1950 ஜனவரி 26. ஓகேவா? ஸோ வந்து இதை வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதை தான் பின்னால் எதா வச்சாங்க அப்படின்னா குடியரசு தினமாக ஆக்குனாங்க. எப்போ? அதே தான் 20 வருஷம் கழிச்சு 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சுல, அந்த ஆண்டை வந்துட்டு குடியரசு தினமாக நம்ம வந்து கொண்டாடணும். சரி, வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? முழு சுதந்திர நாள் என்று கொண்டாடப்பட்டது அப்படின்னா 1930 ஜனவரி 26. ஓகேவா? கிளியர்? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒன்லைனரில் கொடுப்பேன், ஆனால் நீங்கள் ஹேண்ட் ரிட்டனாக கண்டிப்பாக எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து இதில் வந்துட்டு எல்லாமே ஜென்ரல் தான். இதில் வந்து நம்மளுக்கு கொஸ்டின் பாயிண்ட் வந்துட்டு எது கேட்கறதில்ல. சரி, ஓகே, இது வந்து ஜென்ரலாக கொஞ்சம் நான் கூற்று காரணத்துக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அங்கே பாருங்கள், அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது என்னென்னா ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள். இப்படி தான் ஒரு நாடு செயல்படணும் அப்படின்னா இதற்கு எல்லாமே வந்துட்டு ஒரு பேசிக் ரூல்ஸ் இருக்கணும். கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு தனது குடிமக்களின் உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, அதோட செயல்பாடுகள் யாரெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அச்சட்டத்தின் துணையோடு தான் ஒரு நாடு வந்து செயல்படணும். அது என்ன சட்டம்? இந்திய அரசியலமைப்பு சட்டம். சரியா? ஸோ ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை வச்சு தான் அந்த இந்திய நம்மளோடன்றது கிடையாது. ஒரு அரசியலமைப்பு சட்டம், ஒரு நாட்டில் ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த மக்கள் வந்து அங்கே ஆளப்படுவாங்க. ஆளப்பட அவ்வளோ கண்ட்ரோல் கிடையாது. நம்ம நாடு வந்து மக்களாட்சி நாடு. ஸோ வந்துட்டு மக்களால் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு பிரதிநிதியை தான் நம்ம பார்லிமெண்ட்டில் உட்கார வச்சு அவங்க நம்மளை வந்துட்டு ஆட்சி பண்ணுறாங்க. ஓகேவா? சரி, அப்போ ஸோ இது வந்து சும்மா கொஞ்சம் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அரசியலமைப்பு சட்டம்னாலே ஒரு நாட்டில் வந்து அரசியலமைப்பு சட்டம் இருக்குன்னா அது என்னென்னலாம் சொல்லுது அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு வேலையுமே பண்ணணும். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது. சரியா? அது வந்து என்ன சொல்லும்? அது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது, கட்டமைப்புகள் அதே தான், சேம் தான், என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து இந்த சைடு வாங்க. இப்போது அரசியலமைப்பு, சரி ஓகே, அரசியலமைப்பு சட்டம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பார்த்தோம். அந்த நடைமுறைக்கு வந்த ஆண்டை வந்து எந்த நாளாக கொண்டாடுறோன்னு பார்த்தோம். அடுத்து லாகூர் காங்கிரஸ் மாநாடு எப்போ நடந்துச்சு, அப்போ வந்துட்டு முழு சுயராஜ்யம்ன்றது எந்த மாநாட்டில் கொண்டு வந்தாங்க, முழு சுதந்திர நாள் எப்போ கொண்டு வந்தாங்க, அந்த முழு சுதந்திர நாள் வாங்கினதுக்கப்புறம் குடியரசு தினத்தை வந்து எப்படி மாற்றினாங்க, அப்படி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா அது என்னெல்லாம் சொல்லுதுன்றதும் பார்த்தாச்சு. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல, அதை எவ்வளோ பேர் சேர்ந்து உருவாக்குனாங்க, எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் ஒன்று அமைக்கப்பட்டு 1946 ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 389 பேர் இருந்தாங்க. ஓகேவா? அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுல எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்களா? 389 பேர் இருந்தாங்க. சரியா? இதை எது உருவாக்குச்சு அப்படின்னா 1946 ஆண்டு இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம். இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் 1900 கேட்பாங்க. எதன் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கேட்டிருக்காங்க. எதன் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1946 ஆண்டு இந்திய நிர்ணய மன்றம். ஓகேவா? இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படின்ற ஒரு அமைப்பு மூலியமாக தான் நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டாங்க. ஓகேவா? இதன் தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இதோட தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேவா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு அதாவது இதில் யாரெல்லாம் முக்கியமான உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், மௌலானா ஆசாத், எஸ்
ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பெண்டிட், சரோஜினி நாயுடு அப்படின்ற எல்லாருமே இருந்தாங்க. முக்கியமான அதாவது 389 பேரில் நம்மளுக்கான முக்கியமான அந்த நபர்கள் யாருன்னா ஜவஹர்லால் நேரு இருந்தார். இப்படி வேணால் கேட்கலாம், அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பங்காற்றிய முக்கியமான நபர்களில் யாரெல்லாம் பங்கேற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைன்னா பின்வருவனவற்றுள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பங்கேற்காதவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைன்னா இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கலாம், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பங்காற்றிய பெண்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ வந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும். சரியா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஆன்சர் வந்து பண்ணணும். அப்போ ஜவஹர்லால் நேரு இருந்தாங்க, சர்தார் வல்லபாய் படேல் இருந்தார், மௌலானா ஆசாத், ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட். லேடிஸில் வந்து விஜயலட்சுமி பண்டிட்டும் சரோஜினி நாயுடு வந்து இருந்தாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த அமைப்பில் பெண்கள் எத்தனை பேர் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 15 பெண்கள் இருந்தாங்களாம். 15 பெண்கள் இருந்திருக்காங்க. ஓகேவா? ஆனால் யார் யாரும் நம்மளுக்கு சொல்லலை. நம்மளுக்கு சொன்னவங்க வந்துட்டு விஜயலட்சுமி பண்டிட்டும் சரோஜினி நாயுடு மட்டும்தான். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து 7 பேர் கொண்ட அரசியல் சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக அம்பேத்கர் வந்து. அப்போ சட்ட வரைவு குழு, சரி ஓகே, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ரெடி பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. அந்த 389 பேர் எல்லாரும் சேர்ந்து. சரியா? அப்போது அதை வந்து ஒருத்தர்கிட்ட எழுதி கொடுக்கணும். ஓகேவா? எழுத கொடுத்து நீங்கள் வந்து எழுதி எல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க தான் யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர், சட்ட வல்லுனர். அதாவது டாக்டர் அம்பேத்கர் அவர் தான் சட்ட வரைவு குழு தலைவராக இருந்தார். அவருக்கு கீழே 7 பேர் வந்து ஒர்க் பண்ணாங்க. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்கு 7 பேர் கொண்ட குழு இருந்துச்சு. அதோட தலைவர் யார் அப்படின்னா நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் வந்துட்டு யூனிக்கான கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இதற்கான ஆலோசகர் யார் அப்படின்னா பிஎன் ராவ் அப்படின்றவர் தான் இதுக்கு வந்துட்டு ஆலோசகர், அதாவது அட்வைசராக இருந்தாங்க. ஸோ வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்கான வரைவு குழு தலைவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். அவருக்கு கீழே எவ்வளோ பேர் இருந்தாங்க? 7 பேர் இருந்தாங்க. அதுக்கு ஆலோசகராக யார் இருந்தார்? பிஎன் ராவ். ஓகேவா? ஓகே. இக்குழுவின் முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் ஃபஸ்ட்டு அப்போ தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றத ஒன்று உருவாக்கணும். அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒரு இது குழு வந்து ஃபஸ்ட்டு டே என்னைக்குன்னா 1946 டிசம்பர் 9ஆம் தேதி தான் நடந்துச்சு. அன்றே அரசியலமைப்பு எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி என்னைக்கு 1940. இந்த கொஸ்டின் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. 1946 டிசம்பர் 9, 1946 டிசம்பர் 9. ஓகேவா? அன்னையிலேருந்தே எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இந்த பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் லாஸ்ட்டில் சொல்லலாம். ஓகேவே? சாரி. அப்போ வந்துட்டு இந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதுறது வந்துட்டு உடனே அவங்க எழுதிடல. ஓகேவா? ஒரு நாட்டில் இருந்து ஒரு கருத்துக்களை வந்துட்டு பார்த்து ரீட் பண்ணி அதுலேருந்து ஒரு கருத்தெல்லாம் சேர்த்து தான் எழுதுனாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம். அப்படி எத்தனை நாட்டில் வந்துட்டு கருத்துக்கள் எடுத்தாங்க அப்படின்னா 60 நாடுகள். ஓகேவா? இந்த 60 நாடுகள்லையும் எந்தெந்த மாதிரியான சட்டங்களை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க, ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அது தனியாக இருக்குது. அது 12th இருக்குது. சரியா? அது 12th படிக்கும்போது அதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? அப்போ என்னென்ன 60 நாடுகள்னு காமனாக சொல்லியிருக்காங்க 6th. அது 12th வந்துட்டு 60 நாட்டிலையும் எந்தெந்த சட்டங்களை வந்துட்டு அங்கேருந்து வாங்கினாங்க அப்படின்றது அடுத்ததில் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து இதை எல்லாமே ஒரே நாளில் எழுதிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. சரியா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் சுமார் 2000 திருத்தங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு டேட்டா எழுதணும்னு நம்ம அப்படியே ஏற்றுக்குவாங்க அப்படின்னா கிடையாது. 2000 திருத்தங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா திருத்தங்கள். ஸோ வந்துட்டு எல்லாருக்குமே அது இப்போ 7 பேர் எழுதுறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடத்தும்போது என்ன செய்வாங்க, மற்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது சரியாக இருக்குமா, எப்படி சரியாக இருக்குமா அப்படின்னு. அதே மாதிரி எத்தனை திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2000 திருத்தங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ சரி, எப்போ தான் இந்த இதை முடிச்சாங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். சரியா? அதாவது என்னைக்கு 1946 டிசம்பர் 9லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னைக்கு முடிக்கிறாங்க அப்படின்னா 1949 நவம்பர் 26 அன்னைக்கு ஃபுல்லாக முடிஞ்சு. ஸோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எவ்வளோ நாட்கள் அப்படின்னா 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் வந்துட்டு தொடர்ந்து இந்த வேலையை வந்து பார்த்துருக்காங்க. ஓகேவா? கடைசி என்னைக்கு முடிஞ்சிச்சு? 1949 நவம்பர் 26 அன்னைக்கு ஃபுல்லாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி கையில் கொடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி என்னென்ன திருத்தங்கள் இருந்தாலும் திருத்திக்கங்கன்னு சொல்லிட்டு 2000 வரைக்கும் வந்து திருத்தங்கள் மேற்கொண்டுனாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்கள்.
இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசியலமைப்பு சட்டத்தை அன்று தான் ஏற்றுக்கொண்டது. அதான் அன்னைக்கு தான், என்னைக்கு 1949 நவம்பர் 26. அதனால தான் அதை வந்துட்டு இந்திய நிர்ணய சபை தினம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. புக் பேக்கில் இருக்குது, அது நான் உங்களுக்கு அப்போ சொல்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் மொத்தம் உருவாக்கி நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா அப்படின்னா அப்போ வரைக்கும் எவ்வளோ செலவுகள் ஆச்சு அப்படின்னா 64 லட்சம் ரூபாய் வந்துட்டு செலவு பண்ணதாக சொல்கிறாங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடிக்க. இந்த கொஸ்டின்லாம் நம்மளுக்கு தெரியாதுல்ல, ஹையர் கிளாஸ் 10th கிடையாது, 12th கிடையாது. இது வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். எவ்வளோ ரூபாய் செலவாச்சு? 64 லட்சம் ரூபாய் வந்து செலவாச்சு. ஓகேவா? நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, சுதந்திரம், சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும், அதாவது நீதி சொல்லுது, முகவுரைன்ற பிரியாம்பிள். ஓகேவா? அது வந்து நீதியை சொல்லுது, சுதந்திரம், சமத்துவத்தை சொல்லுது, சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. ஓகேவா? இது வந்துட்டு ஒரு கூற்றுக்காரணம் கொஸ்டின் மாதிரி தான். நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை வந்துட்டு ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதியை சொல்லும், சுதந்திரம் சொல்லும், சமத்துவம் ஈக்குவாலிட்டியை சொல்லும், அடுத்து லாஸ்ட்டில் வந்து சகோதரத்துவத்தையும் செக்குலரிசம் சொல்லுவாங்க, சகோதரத்துவத்தையும் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. முகவுரை அப்படின்னா என்னன்னு தெரியணும்ல. அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை அப்படின்றது தான் முகவுரை அப்படின்னு சொல்கிறோம். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இது வந்து எப்படி கொடுத்துருவாங்க அப்படின்னா, இறையாண்மை, சமத்துவம், சமயசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசுன்னு இருக்குல்ல, இதை வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணியது. ஃபர்ஸ்ட் வந்து சமத்துவத்தை கொடுப்பாங்க, அடுத்து மதச்சார்பின்மை, இறையாண்மை, இந்த மாதிரி மிக்ஸ்டாக கொடுத்துருவாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆர்டர் என்ன? இறையாண்மை, சமத்துவம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு, இந்த ஆர்டரில் தான் நம்ம கொண்டு போகணும். ஓகேவா? ஓகே. இறையாண்மை அப்படின்னா என்னன்னா, இறையாண்மை ஃபர்ஸ்ட் பார்த்தது இறையாண்மை தான். அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களிடம் நிறைவேற்றும் அதிகாரம் இருக்கிறது. இப்படியாக ஒரு நாட்டின் நாட்டோட உச்சநிலை அதிகாரத்தை தான் இறையாண்மை. நம் நாட்டினோட உச்சநிலை அதிகாரம் என்ன அப்படின்னா இறையாண்மை தான். ஓகேவா? ஸோ இறையாண்மை அப்படின்னா ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம் தான் இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து மதச்சார்பின்மைனாலே தெரியும் உங்களுக்கு, எந்த ஒரு மதத்தையும் வந்துட்டு இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் வந்து கிடையாது. எம்மதமும் சம்மதம் சொல்லிட்டு எல்லா மதத்தையுமே தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். ஆனால் சில நாடுகள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பாகிஸ்தான் அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இஸ்லாம் மதத்தை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி ஸோ நாடே வந்துட்டு அவங்களோட இஸ்லாமிய நாடு தான், சவுதி இந்த மாதிரி எல்லாமே. ஓகேவா? ஸோ நம் நாடு என்ன அப்படின்னா ஈக்குவாலிட்டி, அதாவது எல்லாமே ஈக்குவலாக நம்ம மதச்சார்பின்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாடு வந்து நம்ம இந்தியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து அவ்வளோ இது இல்லை. அடுத்து வாங்க. ஓகே, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள். இது வந்து சும்மா ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. 10th படிக்கும்போது நம்ம டீப்பாக படிப்போம். ஓகேவா? அதோட சரத்தோட என்ன அப்படின்னு சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு உரிமை மொத்தம் வந்து நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரையிலும் நம்மளுக்கு வந்து 6 அடிப்படை உரிமைகள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தனி மனிதனுக்கு வந்துட்டு 6 உரிமைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை. ஃபஸ்ட்டு வந்துட்டு சம உரிமை, எல்லாருமே ஈக்குவல் தான். இங்கே மேலே வசதியானவங்க, இந்த ஏழையானவங்க அப்படி கிடையாது, உயர் ஜாதி இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாருமே சமமாக தான் இருக்கணும். ஸோ இது வந்துட்டு ஈக்குவாலிட்டி சம உரிமை. அடுத்து வந்து சுதந்திரமாக செயல்படும் உரிமை. இவங்க வந்துட்டு இங்கே போகக்கூடாது, அங்கே அப்போ வந்து பிரிட்டிஷ் காலத்தில் என்ன செய்வாங்க, இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே தான் போகணும், இந்த மற்றபடி போகக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு ஒரு வெஹிக்கிளில் போகிறோம் அப்படின்னாலுமே தமிழன்ஸ், இந்தியன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும், அவங்க கண்ட்ரிக்காரவங்க, பிரிட்டிஷ்காரவங்க வந்து வேறு மாதிரி. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இருக்கக்கூடாது, எல்லாருமே ஒரு சுதந்திரமான உரிமையை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஒரு தனி மனிதனை வந்துட்டு கொத்தடிமையாக வந்துட்டு பண்ணக்கூடாது. அடுத்து வந்து சுதந்திர சமய உரிமைன்றதே ஆல்ரெடி சொன்னது தான். மதச்சார்பின்மை, எந்த மதத்தையும் வந்து நம்ம இந்த மதத்தை தான் பின்பற்றணும் அப்படின்றலாம் கிடையாது.
ஓகேவா, எந்த மதத்தினாலும் நம்மளால் வந்து பின்பற்றிக்கலாம். அடுத்து வந்து கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும். கலாச்சாரம்னா இந்த கல்வி பெறும் உரிமைனா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், இந்த கிறிஸ்டின்ஸு தான் ஸ்கூல் வைக்கணும், ஹிந்துஸ் தான் ஸ்கூல் வைக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு அது ஸ்கூலோ ஏதோ ஒரு கல்வி நிறுவனம் நடத்துறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பண்ணிக்கலாம், ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெல்லாமே இங்கே வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து வந்து சட்ட தீர்வு பெறும் உரிமை. எப்படி வந்துட்டு நம்ம கோர்ட்டை வந்துட்டு அதாவது கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணி நம்ம எப்படியெல்லாம் விடுதலை வாங்க முடியும், ஏதாவது நம்ம மேலே வந்து தப்பே இல்லை, ஸோ வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க சொன்னதுனால நம்ம மேலே கேஸ் போட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வெளியே வர முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே சட்ட தீர்வு பெறும் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்து வந்து வழிகாட்டு நெறிமுறைகள். வழிகாட்டு நெறிமுறைகள்னால் நம்ம ஒரு சட்டத்தை ஏற்றுறோம் அப்படின்னா அந்த சட்டம் ஏற்றும்போது என்னென்ன மாதிரியான செயல்கள் எல்லாம் என்னென்ன அடிப்படை இதெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லும். அதுதான் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வயது வந்தோர் வாக்குரிமை. வயது வந்தோர் வாக்குரிமை நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 18 வயசு நீங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஓட்டு போடலாம். ஆனால் அது வந்து வாக்குரிமை அப்படின்றது வந்துட்டு அடிப்படை உரிமையாக இருக்குமா, பேசிக் ரைட்ஸாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. அது உங்களோட விஷ் தான். நீங்கள் ஓட்டு போடணும்னா போடலாம். ஆனால் வாக்குரிமை 18 வயசு முடிஞ்ச எல்லாருக்குமே நீங்கள் வந்துட்டு ஓட்டு போடுறதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓட்டர் ஐடி வந்துடுச்சுன்னா நீங்கள் ஓட்டு போடலாம். ஆனால் இது வந்து கம்பல்ஷன் கிடையாது. ஓகேவா. ஸோ இது வந்துட்டு அடிப்படை உரிமையில் வராது. இது வந்துட்டு ஒரு அரசியல் உரிமை தான். ஓகேவா. அடுத்து இதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உரிமை இருக்கிற மாதிரி கடமையும் இருக்குது. இதெல்லாம் உன்னோட உரிமைகள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு நம்ம சொல்கிறோம்ல, அதே மாதிரி இதெல்லாம் ஒரு கடமைகள். நீ கண்டிப்பாக வந்து நாட்டுக்காக சில டியூட்டிஸ் வந்து பண்ணணும். அப்படி இதில் என்ன இருக்குது அப்படின்னா 11 கடமைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றதும் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் வந்து எலாபரேட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம். அது பேசிக்காக தான். நம்ம வந்து புதுச்சத்தை பாதுகாக்கணும், தேசிய கொடிக்கு மதிப்பு கொடுக்கணும், எல்லாருமே ஒரே மாதிரி சகோதரத்தன்மையோட பழகணும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா. அது என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றத 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது பார்த்துக்கலாம். ஓகேவா. பாக்ஸ் கொஸ்டின் இது வந்துட்டு இவ்வளோ தான். பட் வந்துட்டு மீள் பார்வை அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அதில் வந்துட்டு 1 or 2 திங்ஸ் வந்து மிஸ் ஆயிருந்துச்சுன்னு அதுலேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஓகேவா. ஜனவரி 26 குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது வந்து நம்மளுக்கு தெரியும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை கருத்துக்களையும் கொள்கைகளையும் சட்டத்தையும் கொண்டுள்ளது. இது தெரியும். அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதர. இது ஆல்ரெடி நம்ம படித்தது. என்னது சொல்லுது? நீதி, சுதந்திரம், சமத்துவம், அதோட சேர்ந்து சகோதரத்துவத்தையும் எது சொல்லுது அப்படின்னு எது சொல்லுது? முகவுரை. முகவுரைன்றது என்னது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை. ஓகேவா. அந்த முன்னுரையில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இறையாண்மை, சமதர்ம சமயசார்பற்ற மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்தோம். அந்த இதில் தான் இருக்கணும். ஓகேவா. அந்த ஆர்டரில் தான் அவங்கவுங்க மதத்தை பின்பற்றலாம். அடுத்து வந்துட்டு நிர்வாகத்துறை சட்டமன்ற குழு பொறுப்புகளாக இருக்கும். அடிப்படை உரிமைகள் அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மக்களுக்கு வழிகாட்டி வருகிறது. வயது வந்து ஒரு வாக்குரிமை 18, அதை தெரியும். 18 வயது முடிஞ்ச எல்லாருமே அவங்க வந்துட்டு ஓட்டு போட்டுக்கலாம். அனைத்து குடிமக்களுக்கும் சில அடிப்படை உரிமைகளும் உண்டு, அதே மாதிரி கடமைகளும் உண்டு. ஓகேவா. இப்போ சொன்ன வரைக்கும் எல்லாத்துக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அந்த இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் சொன்னேன்ல, எப்பொழுது ஏற்றுக்கொண்டாங்க. ஓகேவா. அடுத்து வந்துட்டு லாகூர் காங்கிரஸ் மாநாடு எப்பொழுது நடந்துச்சு, எத்தனை உரிமைகள் இருக்குது, எத்தனை கடமைகள் இருக்குது, அடுத்து வந்துட்டு எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க, 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க, 64 லட்சம் ரூபாய் வந்து செலவு பண்ணாங்க. அடுத்து வந்துட்டு அதில் வந்து பெண்கள் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க. எத்தனை பேர்னா 15 பெண்கள் வந்து. பட் வந்து நம்மளுக்கு பர்டிகுலராக கொடுத்தது யாரெல்லாம் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட்டும் சரோஜினி நாயுடு. அடுத்து ஜென்ஸில் வந்துட்டு யாரெல்லாம் இருந்தாங்க? ஜவஹர்லால் நேரு, அடுத்து வந்துட்டு மௌலானா ஆசாத்து, ஓகேவா, சர்தார் வல்லபாய் படேல், இவங்க எல்லாமே ஜென்ஸில் வந்துட்டு இருந்தாங்க. சட்ட வரைவு குழு தலைவர் யார் அப்படின்னா நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் இருந்தார். அடுத்து வந்துட்டு அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேவா.
ஸோ இதெல்லாமே இந்த யூனிட்டில் வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் திருப்பி நான் சொன்னதெல்லாம் அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இப்போயே ஒரு தடவை 2 தடவை ரீட் பண்ணாலே போதும். திருப்பி அதை உட்காந்து படிக்கணுன்றது தேவையே கிடையாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான். இப்போது அந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது, கண்டிப்பாக பாக்ஸ் கொஸ்டின்ஸ் படித்தே ஆகணும். ஓகேவா? அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம், அதையும் நோட்டில் எழுதிடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், பாக்ஸ் கொஸ்டினுக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்லேருந்து வருவோம். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு பாக்ஸ் கொஸ்டின் நினைக்கிறேன். ஓகேவா? பாருங்கள், பாக்ஸ் கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஈஸியாக விட்டுறாதீங்க. அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஓகேவா? ஓகே, குட். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் யாரெல்லாம் இருந்தாங்க? டாக்டர் அம்பேத்கர் வந்துட்டு தலைவராக இருந்தார். அவருக்கு கீழே வந்துட்டு 7 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஓகேவா? அவங்க யாரெல்லாம்னு பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஆட் ஒன் அவுட்டில் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? கோபாலசாமி இருந்தார். KM முன்ஷி இருந்தாங்க. ஜயது முகமது சாதுல்லா, N மாதவ்ராவ், DD கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஆகிய சட்ட வல்லுநர்கள் வந்து இருந்தாங்க. ஓகே, யார் யார் அப்படின்னா கோபாலசாமி, சரியா? கோபாலசாமி, கிருஷ்ணசாமி, இப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம். கோபாலசாமி, கிருஷ்ணசாமி. ஓகேவா? முன்சி மாதவ்ராவ், மா அப்படி இருக்குது. ஃபஸ்ட் வந்து கோபாலசாமி, கிருஷ்ணசாமி, முன்சி மாதவ்ராவ், இல்லைனா மாதவ்ராவ் முன்சி, மாமின்னு வச்சு அந்த அகரவரிசையில் வருதுல. ஓகேவா? அடுத்து சையது முகமது சாதுல்லா. ஓகேவா? ஸோ கோபாலசாமி, கிருஷ்ணசாமி. அடுத்து இன்னொன்று என்னென்னா கிருஷ்ணமாச்சாரி, டிடி கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ வந்துட்டு இவங்க எல்லாமே அதில் இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள். கோபாலசாமி, கிருஷ்ணசாமி, கிருஷ்ணமாச்சாரி, மாதவ்ராவ் முன்சி, சரியா? மாதவ்ராவ் முன்சி, அம்பேத்கர். அடுத்து வந்துட்டு மாதவ்ராவ் முன்சி, KM முன்சி. அதை வந்து KM முன்சின்னு சொல்லுவாங்க, வெறும் முன்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அக்குழுவின் தலைவரான டாக்டர் BR அம்பேத்கர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமது அரசியல் திருத்தத்தின் முதன்மை சிற்பியாக கருதப்படுகிறார். அக்குழுவின் தலைவரான டாக்டர் BR அம்பேத்கர் நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மையான சிற்பியாக சொல்கிறாங்க. முதன்மை சிற்பி, அதாவது சட்டம் அப்படின்றது அரசியலமைப்பு சட்டம் வரைவுக்குழு, அந்த தந்தை, இது எல்லாமே யாரை சொல்லுவாங்கன்னா நம்ம டாக்டர் BR அம்பேத்கர் தான். ஓகேவா? பாருங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து எத்தனை சரத்து இருந்துச்சு, எத்தனை பகுதிகள் இருந்துச்சு, எத்தனை அட்டவணைகள் இருந்துச்சு. அடுத்து இப்போ அந்த சரத்துக்கள் மொத்தம் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, பகுதிகள் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, அட்டவணைகள் எத்தனை எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இது வந்து கம்பல்சரி கொஸ்டின், கண்டிப்பாக கேட்பாங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு? 395. உறுப்புகள்னாலும் சரத்துக்கள்னாலும் ஒன்று தான். 395 பகுதிகள் வந்து 22 பகுதிகள். அட்டவணை வந்துட்டு 8 அட்டவணை இருந்துச்சு. 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு தற்போது எவ்வளோ இருக்குது அப்படின்னா, அது 395, 448, 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் வந்து இருக்குது. ஓகேவா? 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 395 தான் இருந்துச்சு உறுப்பு, இப்போ 448 இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் 22 பகுதி தான் இருந்துச்சு, இப்போ வந்துட்டு 25 பகுதி. ஸ்டார்டிங்கில் 8 அட்டவணை இருந்துச்சு, இப்போ வந்துட்டு 12 அட்டவணை. ஓகேவா? இது கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்கப்பா, கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இது வரைக்கும் எத்தனை தடவை திருத்தியிருக்காங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30/10/2021, இப்போ 2021 வரைக்கும் 30/10/2021 வரையிலும் 105 முறை வந்து திருத்தியிருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம சட்டத்தங்களை வந்துட்டு மாற்றேன். 30/10/2021 வரைக்கும் எத்தனை முறை? 105 முறை வந்துட்டு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து திருத்தி அமைச்சிருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு சரத்தில் வந்துட்டு மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கொண்டு வந்து சொல்கிறது தான். ஓகேவா? அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள், அதாவது கைப்பட எழுதினாங்கள்ல அந்த உண்மை பிரதிகள் என்ன வரைக்குமே இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னா நாடாளுமன்ற நூலகத்தில் கீழியம் வாயு நிரப்பு. இது வந்து கண்டிப்பான கொஸ்டின்.
நம்ம பார்லிமெண்ட்டில் இங்கிலீஷில் எழுதுனாங்க, ஹிந்திலையும் எழுதுனாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம நாடாளுமன்றத்தில் ஹீலியம் வாயு, எந்த வாயு அப்படின்னா ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. எங்கே இருக்குது? நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டில் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் தான் எழுதுனாங்க. அதில் உண்மையான பிரதி வந்துட்டு ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான்ப்பா 6th ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட்டட். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ கொஞ்சம் இன்னும் ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே போதும். இதை தவிர்த்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வராதுப்பா. ஓகேவா? நான் ஒன்லைனர் எழுதிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு நீங்கள் ஒன்லைனர் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஸ்டாண்டர்டாக இருக்கும், மறக்காது. ஓகே, ஃபஸ்ட்டு 6th அதோட ஒன்லைனர், அடுத்து 10th அதோட ஒன்லைனர், 12th ஒன்லைனர், அப்படி படிச்சுருவோம், மறக்கவே மறக்காது. ஓகேவா? நான் திருப்பி அகைன் சொல்கிறது இதுதான். சரியா? இதை வந்துட்டு மற்றவங்களுக்கும் நம்ம வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கணும். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி படிப்பாங்கள்ல, வெளியில் போய் ஃபீஸ் கட்டி படிக்க முடியாது அப்படின்றவங்க டெய்லி உங்களுக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்பீடப் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன் அப்படின்றவங்க கூட படிக்கலாம். ஓகேவா? நான் வந்து ஸ்பீடாக போகிறதும் கிடையாது, எனக்கே தெரியுது. ரொம்ப ஸ்லோ தான். ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டு தரவாக படிச்சுருவோம். ஓகேவா? படிச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களுக்கு நான் அந்த அளவுக்கு நீங்கள் அடுத்து குரூப் 4 எக்ஸாம் எழுதும்போது நம்ம சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சுருவோம். ஓகேவா? முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் வாட்டுக்கு ரிவைஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதுங்க. அவ்வளோதான். கால் ஃபார் பண்ணதுக்கு அப்புறமே நீங்கள் ரிவைஸ் பண்ணனாலே போதும். ஓகேவா? நான் அடுத்து வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் வரும்னும் போது உங்களுக்கு டைமிங் எவ்வளோ பயங்கர டைமிங் இருக்குது, எவ்வளோ நிதானமாக நிறுத்தி படிங்க. ஓகேவா? ஓகேவாப்பா? ஓகே, தேங்க்யூ. திஸ் இஸ் கார்த்திகா ஃப்ரம் ஸ்ரீ சாய் மனோஜ் TNPSC அகாடமி. தேங்க்யூ.